2026 என்ன படம் பார்த்துட்டு வரீங்க? நாங்க அந்த படமே எனக்கு பிடிக்கல. ஸ்டாலின் பத்தி போட்டிருக்காங்க. ஸ்டாலின் வர மாட்டாரு. படம் சூப்பரா இருக்கு. ஆமா, படம் விஜய் தாக்கி எடுத்திருக்காங்களா? தாக்கி எல்லாம் எடுக்கல. படம் நல்லா இருக்கு. ஏன்னா ஆட்சி மாற்றம் வேணும். ஆட்சி மாற்றம் வேணும். அப்ப நல்லா இருக்கு. தாக்கிலாம் படம் எடுக்கல. அது அவங்களுமே க்ரூமே சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் நார்மலா ஒன் டைம் வாட்சபிள் வந்து ஃபன்னா பார்த்துட்டு போகலாம். நார்மலா ஒரு ஆக்டர்ஸ் அவங்க பாலிடிக்ஸ் வர்றது அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட் நெகட்டிவா எதுவும் யாரையும் இது பண்ணல. விஜய் பத்தி பேசியிருக்காங்க, சூப்பர் ஸ்டார் பத்தி இருக்கு. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலா அவங்களோட ஆக்டிங், அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சினிமா பொலிட்டிக்கலா, சினிமால இருந்து பொலிட்டிக்கலுக்கு வராங்க இல்லையா, அத மாதிரி எடுத்திருக்காங்க. நட்டி நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணி. மியூசிக் நல்லா இருந்தது. நட்டி சாரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். காமெடி ஃபிலிம் தான். காமெடியா ஜாலியா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இப்ப இருக்க அரசியல் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி படத்துல இருக்கு. அதான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம தளபதி விஜயோட ரெஃபரன்ஸ் இருக்கு, அப்புறம் நம்மளோட சூப்பர் ஸ்டாரோட ரெஃபரன்ஸ் இருக்கு. பட் நார்மலா அவங்களோட ஆக்டிங் கரியர்ல இருந்து பொலிட்டிக்கல் கரியருக்கு ஷிஃப்ட் ஆகும்போது என்ன இருக்குதோ அது ஒரு ஃபன்னா காமிச்சிருக்காங்க. TN 2026 படம் பார்த்துட்டு வரேன். ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ட்ராமா எடுத்திருக்காங்க. இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு கரெக்டான ஒரு படம் வந்திருக்கு. ஏன்னா இந்த இப்போ என்ன நடக்குது, அரசியல் சூழல் எப்படி இருக்கு, ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்தா என்ன ஆகும், அது அவர் வந்தா இப்போ இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறாரு, அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்திருக்காங்க. நட்டி வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அந்த விஜயோட ரெஃபரன்ஸ், அவர் ட்ரெஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்கு. மியூசிக் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபுல் படமே வந்து ஒரு வாட்சபுளான ஒரு மூவி, எதுவும் எங்கேயுமே வந்து போர் அடிக்காம அப்படி இருக்கு. அது மட்டும் இல்ல, அதான் அது அவர் அந்த ஷர்ட் பேண்ட் போட்டு வர்றாருல, அந்த ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தாடி ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர அவரை வந்து எங்கேயுமே வந்து இது பண்ணல. ஒரு நடிகர் வந்து அவர் கூட ஏதோ வடக்கு சைட்ல இருந்து இங்க நடிகரா வந்து அவர் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ரெஃபரன்ஸை மட்டும் அந்த விஜயோட ட்ரெஸ் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ட்ரெண்டிங்காக அந்த படம் வந்து நல்லா போகுன்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி யாருமே எதுவும் தப்பாலாம் அது சொல்லலை. கடைசியில வந்து நீங்க ஒரு யார் வேணா அரசியலுக்கு வரலாம், நீங்க மக்கள் தான் முடிவு பண்ணுன்ற மாதிரி முடிக்கிறாங்க. எல்லா அரசியல்வாதினா எந்த அரசியல்வாதி தெரியல. அது அவங்க வந்து அதை ரெஃபரன்ஸா அப்படி விட அந்த ரஜினிகாந்த் வந்து ஒரு வாட்டி டச் பண்ணி அவர் அரசியல் வரேன்னு சொல்லிட்டு அவர் உடம்பு காரணமா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அது பேக் அடிச்சாரு. அதுக்கப்புறம் கமலை வந்து லாஸ்டா வந்துட்டு உங்க நல்ல இதுவை பாராட்டி ஒரு MP பதவி தரோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து உடனே சிரிச்சுக்கிட்டு அதுதான் கிளைமேக்ஸ்ல முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதாவது அந்த கூட ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல, ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறார், கூட இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து அவங்க காசை செலவு பண்ணி இந்த ஹீரோ வந்து பெருசா ஆகணும், அரசியலுக்கு வரணும்னு சொல்லி இது பண்றாங்க. ஆனா அவங்க பசங்க வந்து ஏன்னா எல்லா சொத்தையும் வித்து அந்த நடிகருக்கு போய் செலவு பண்ணிட்டு எங்களுக்குலாம் ஒண்ணுமே இல்லையா, பிச்சை எத்தனை இருக்கும் அப்படின்ற மாதிரி கதையை முடிக்கிறாங்க. அதான் கதை. அவ்வளவுதான், நல்லா இருக்கு படம். ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு எந்த இடத்துலயுமே படம் டிப் ஆகல. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் சொல்ற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் எப்படி என்ன ஒரு வைப்ல உட்காந்துமோ கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. படம் நல்லா காமெடியா இருக்கு. இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. இவர் ஆக்சுவலா ஒரு என்ன சொல்றது, சினிமா ஃபீல்ட்ல ஹீரோவா என்ட்ரா ஆகுறாரு. MGR பீரியட் அந்த மாதிரி காட்டுறாங்க. சோ அதனால நமக்கு படம் பார்க்கும்போது ஒரு MGR மாதிரி பண்ணியிருக்காரு, ரஜினி மாதிரி பண்ணியிருக்காரு, விஜய் மாதிரி அப்படின்னு நமக்கு தெரியுதே தவிர படம் போய் பார்த்தாதான் தெரியும் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. படம் ஃபுல்லா நல்லா, அதான் எமோஷனலான சீன்ஸும் இருக்கும் போது சைட்ல தம்பிராமையா சார் இருக்காரு, பட்டாபி சார் இருக்கா, இவங்க எல்லாம் வந்து ஏதாவது கவுண்டர் போடும்போது அது நல்லா காமெடியா மாறிடுது. ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு எமோஷனலா நம்ம லாக் ஆகாம நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா பார்த்துட்டு வரலாம் படம். விஜய் அண்ணன் கெட்டப்ல நட்டி சார் வருவாரு, அதுல இருந்து படம் சூப்பரா இருந்துச்சு. என்னன்னா இதுல விஜய் அண்ணா மட்டும் இல்ல, எல்லா கட்சி தலைவர்கள் பத்தியுமே பேசியிருக்காங்க படத்துல. எம்ஜிஆர், ரஜினி, கமல், அதுக்கப்புறம் ஜெயலலிதா மேடம், கலைஞர், ஸ்டாலின் எல்லாரையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எப்படின்னா இவங்களுக்கு ஓட்டு போடுங்க போடாதீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். இப்போ விஜய் அண்ணன் நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்தாரு, கட்சி தொடங்கினாரு. ரஜினி சார் வந்து கட்சி தொடங்குறன்ட்டு போயிட்டாரு வராம. அது எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. ஆனா இது வந்து யாரையுமே சப்போர்ட் பண்ணியும் எடுக்கல, சப்போர்ட் பண்ணாமையும் எடுக்கல. ஜஸ்ட் நடந்ததை ஒரு கதையா ஜாலியா எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி இதுல வந்து எதுவும் பெருசா மெசேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், அவ்வளவுதான். நான் அவனை விஜய் அண்ணனை மட்டும் டைரக்டா சொல்லல விஜய்னு. அந்த கெட்டப்ல நட்டி சார் வராரு, அது வந்து விஜய் தான், விஜய் அண்ணன் தான், அது அந்த கேரக்டர் தான். பட் டைரக்டா சொல்லல. பட் படம் நல்லா இருக்கு. ஆமா. ஆனா நல்லா இருக்கு.
விஜய் அண்ணன் டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. பட் படம் நல்லா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லைட்டா அந்த அளவுக்கு பிக்கப் ஆகல. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் மியூசிக்லாம் ஓகே தான். ஒரு ஸ்டோரி வைஸா படம் பாக்குறதுன்னா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அவங்கலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி சீன்ஸ்லாம் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. இவருமே ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. TN 2026 பார்த்துட்டு வரோம். இந்த படத்தில் நான் வந்து நட்டி சாருடைய அசிஸ்டண்டாக நடிச்சிருக்கேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நடித்ததுனால மட்டும் நான் சொல்லலை, படம் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்படி ஒரு வெற்றி படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நேரத்தில் தம்பி ராமையன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படத்துடைய இயக்குனர் உமாபதி சாருக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கண்ணன் ரவி சார் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. படம் சூப்பராக இருக்குது. யாரையும் தாக்கலை, எதுவும் இல்லை. படம் ஜாலியாக இருக்குது. இல்ல படம் ஒரு கேட்சியான டைட்டில் இல்ல. இப்போ என்ன கரண்ட்லயோ அந்த டைட்டிலா வச்சிருக்காங்க. அதுக்காக அந்த படத்தை தப்பா சொல்ல முடியாது. அதே மாதிரி அவர் சொன்னதுதான், படத்தை படமா பாருங்க, ஜாலியா இருக்கும். படத்துல விஜய் சாரா மட்டும் வரல, அவரு இன்னும் நிறைய கேரக்டர்ல வர்றாரு. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. நட்சத்திர பட்டாளமே இருக்கு. லிஸ்ட் ஏகப்பட்ட லிஸ்ட் சொல்லலாம். அவ்வளவு பேர் இருக்காங்க. பாருங்க, ஜாலியா இருக்கும்.